கொள்ளை நோய்கள், யுத்தங்கள், பஞ்சம் இவைகளெல்லாம் தேவ கோபாக்கினையின் அறிகுறிகள் என்றும், மனிதர்களுடைய பாவத்தின் பெருக்கமே இந்த தேவ கோபாக்கினை வருவதற்கான காரணம் என்றும் நாம் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். எசேக்கியேல் 22ஆம் அதிகாரத்திலே எசேக்கியேல் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்கள் தேவ கோபாக்கினையை அந்த நாட்களிலே சந்திக்க எவ்விதமான பாவங்களை செய்தார்கள், மேலும் அந்த தேவ கோபாக்கினையிலிருந்து மனுக்குலத்தை காக்க ஒரு மனிதனையும் காணவில்லை என்று ஆண்டவர் ஏங்குவதையும் அங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆக அந்த தேவ கோபாக்கினையிலிருந்து தப்பித்துக் கொள்ள தகுதியுள்ள ஒரு மனிதன் அங்கே இல்லை. ஆனால் பாவம் அதிகமாக பெருகிக் கொண்டே இருக்கின்றது. அதிலே சோசியல், ஃபேமிலி லெவல், இவனமாக ஒவ்வொரு லெவல்ல உள்ள பாவங்களை நம்ம பார்த்து கொண்டிருந்தோம். இந்த நாளிலே ஆலயத்திற்குள்ளே இருக்கக்கூடிய பாவத்தை குறித்து எசேக்கியேல் சொல்லுகிறார். அதில் உள்ள தீர்க்கதரிசிகள் அதன் நடுவில் கட்டுப்பாடு பண்ணுகிறார்கள். கர்ச்சிக்கிற சிங்கம் இறை கவுகிறது போல ஆத்துமாக்களை அவர்கள் பட்சிக்கிறார்கள், திரவியத்தையும் விலை உயர்ந்த பொருள்களையும் வாங்கிக் கொள்ளுகிறார்கள் என்று எசேக்கியேல் 22:25 வாசிக்கின்றோம். தொடர்ந்து 26 அதன் ஆசாரியர்கள் என் வேதத்திற்கு அநியாயம் செய்து என் பரிசுத்த வஸ்துக்களை பரிசுத்த குலைச்சலாக்குகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இறைவாக்கினர், தீர்க்கதரிசிகள், அதாவது ஆண்டவரின் வார்த்தையை மனுக்குலத்திற்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய இறைவாக்கினர்கள் என்ன செய்கிறாங்களா, மனிதர்களை ப்ளீஸ் பண்ணக்கூடிய கள்ள வார்த்தைகளை, ஆண்டவர் சொல்லாத வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே நாம் பார்க்கும்போது எங்கேயாவது ஒரு உண்மையான தீர்க்கதரிசி இருப்பார், ஆனால் நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான கள்ள தீர்க்கதரிசிகள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த சமகாலத்திலே தீர்க்கதரிசிகள் தேவையா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஏனென்றால் வெளிப்படுத்தின விசேஷத்தோடு தீர்க்க தரிசனம் முற்று பெற்றது என்று திருமறை ஆணித்தரமாக சொல்லுகின்றது. இதனோட நாம் ஒன்றையும் சேர்க்க வேண்டாம் என்ற கட்டளையோடு தான் இந்த திருமறை நிறைவு பெறுகிறது. ஆனால் இன்று செல்ஃப் ப்ரொக்ளைம்டு ப்ராஃபட்ஸ், தங்களை தாங்களே தீர்க்கதரிசிகள் என்று சொல்லிக் கொள்கிறவர்களும் இவர்கள் மிகச்சிறந்த தீர்க்கதரிசி என்று மற்றவர்கள் அங்கீகரிக்கக்கூடிய விதத்திலும் அநேக காரியங்கள் தமிழகத்திலே நடந்து கொண்டிருப்பதை, அரங்கேறி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த தீர்க்கதரிசிகள் ஆண்டவர் சொல்லாததை சொல்லிவிட்டு ஏதோ எங்கோ எப்பொழுதோ சொன்ன 100ல் 1 திரும்ப எடுத்து காட்டுகிறார்கள், நாங்கள் ஏற்கனவே சொல்லி இருந்தோம் என்று. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை எப்பொழுதுமே ஸ்பெசிஃபிக்காக இதுதான், இப்படித்தான் என்று சொன்னால் அப்படிதான் நிறைவேறும். அதுதான் தீர்க்க தரிசனம். அப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் யாவும் சொல்லி முடிந்தது. அநேக தீர்க்க தரிசனம் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே நிறைவேறி முடிந்தது. தொடர்ந்து நிறைவேறாத தீர்க்க தரிசனங்கள் கொஞ்சம் இருக்கின்றது. ஆக நமக்கு பின்னும் தீர்க்க தரிசனம் வேண்டுமா என்றால் தேவையில்லை. ஏனென்றால் கிறிஸ்தவ வாழ்க்கை வெறும் இவ்வுலகத்திற்கு உரியது அல்ல. அப்படி என்றால் எனக்கு வேலை கிடைக்க வேண்டும், திருமணம் செய்ய பொன் பார்க்க வேண்டும், இல்லை என்றால் மணமகனை தேட வேண்டும், இதற்காக ஒரு தீர்க்கதரிசியிடம் போக வேண்டும் என்பதெல்லாம் இந்த நாட்களிலே உபதேசிப்பது வியாதியிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றெல்லாம் இந்த நாட்களிலே சொல்லப்படுகின்ற உபதேசங்கள் புரட்டு உபதேசங்கள் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. அந்த நாட்களிலும் இதை போல கள்ள தீர்க்கதரிசிகள் அநேகர் இருந்தார்கள். அவர்கள் ஆத்துமாக்களை பட்சித்து திரவியத்தையும் விலை உயர்ந்த பொருட்களையும் வாங்கிக் கொள்கிறார்கள். இப்பொழுது பாருங்கள், ஒருவேளை பாஸ்டர்ஸ் இல்லட்ட ப்ராஃபட்ஸ், they are establishing their kingdom. It's not God's kingdom. நம்ம பரமண்டல ஜபத்தில் ஜபம் பண்றோம்ல, உங்களுடைய ராஜ்யம், ஆண்டவருடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் வெறும் கல்லினாலும் மண்ணினாலும் கட்டப்படுவது அல்ல. அது கண்காணா ராஜ்யம். அது மனிதர்கள் இணைந்து கட்டுகின்ற ஒரு கட்டடம். அதை நாம் மறந்து போக வேண்டாம். ஆக இங்கே தீர்க்கதரிசிகள் அநியாயம் பண்ணினார்கள். 26வது வசனத்திலே ஆசாரியர்களின் வேதத்துக்கு அநியாயம் செய்து பரிசுத்த வஸ்துக்களை பரிசுத்த குலைச்சலாக்குகிறார்கள். பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணாமலும், அசுத்தம் உள்ளதற்கும் அசுத்தம் இல்லாததற்கும் உண்டான வேற்றுமையை காண்மியாமலும் இருந்து என் ஓய்வு நாட்களுக்கு தங்கள் கண்களை மூடிக்கொள்ளுகிறார்கள். பாருங்க, ஆசாரியர்கள் வேதத்தை ஆதாரமாக கொண்டு ஜனங்களை பாவத்திலிருந்து விலக்கி காத்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைய பிரசங்கங்கள் அநேக வேளையிலே இதெல்லாம் பாவமே இல்லைங்க, இப்படி இதெல்லாம் பாவம் கிடையாது, இந்த மாதிரி போதனைகளுக்குள்ளாக நடத்தப்படுகிறது. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டிய ஆசாரியர்களே இந்த நாட்களிலே ஓய்வு நாட்களை ஆசரிக்கவில்லை. ஓய்வு நாள் ஆசரிக்கிறது தான் ரொம்ப முக்கியம், அப்படி நான் சொல்ல வரவில்லை. ஓய்வு நாளை விட, ஓய்வு நாளுக்கு முக்கியம் கொடுப்பதை விட மனிதர்கள் தேவையில் இருக்கிற மனிதனுக்கு முக்கியம் கொடுப்பதுதான் மிகவும் முக்கியமானது என்று இயேசு கிறிஸ்து அநேக உவமைகள் வழியாக சொல்லுகிறார். ஆனால் இங்கே இந்த காலத்துல நம்ம பார்க்கும்போது சில பாஸ்டர்ஸ் எல்லாம் சர்ச்சில் ஞாயிற்றுக்கிழமை தான் வேலையை வைக்கிறாங்க. ஏன்னா ஃப்ரீயாக எல்லா விசுவாசிகளும் ஃப்ரீயாக வேலை செய்வாங்க. வேறு நாள் வேலை வச்சா அவங்களுக்கு வேலைக்கு போக முடியாது. சர்ச்சில் பைசா இல்லாமலாம் இருக்குது. ஆனால் இல்லை, விசுவாசிகளுக்கு சப்பளம் கொடுக்காம தான் வேலை வாங்கணும். அது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிச்சுட்டு மத்தியானத்துக்கு மேலே வேலை வாங்கிடலாம். இப்படியெல்லாம் இதெல்லாம் தப்பு இல்லை என்று புது புது கற்பனைகளை புகுத்தி விடுகிறார்கள். ஆசாரியர்கள் வேதத்திற்கு அநியாயம் செய்கிறார்கள், பரிசுத்த குலைச்சலாக்குகிறார்கள், பாவத்தையும் பரிசுத்தத்தையும் வித்தியாசம் பண்ண தவறி விடுகிறார்கள்.
இந்த நாட்களிலே அநேக பிரசங்கங்களுக்கு பஞ்சமில்லை. ஆனால் என்னுடைய பாவத்தை சுட்டி காட்டுகின்ற பிரசங்கிகளுக்குத்தான் பஞ்சம். இந்த நாட்களிலே தீர்க்கதரிசிகள் தேவையில்லை. ஆனால் தீர்க்கதரிசிகள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் எந்த பாவத்தையும் சுட்டி காட்ட உதவி செய்வதில்லை. அந்த நாளிலே நாத்தான், காத்து போன்ற தாவீதின் தீர்க்கதரிசிகள் என்ன செய்தார்கள்? நீயே அந்த மனுஷன் என்று சுட்டி காட்டினார்கள் அரசவையிலே. அவர்கள் தீர்க்கதரிசியாக இருந்தார்கள். இந்த நாட்களிலே அநேக ஐஸ்வர்யவான்களாக பொக்கிஷத்தை காணிக்கைகளாக கொண்டு வருகிறவர்களை சபையிலும் ஊழியங்களிலும் முக்கியப்படுத்துவதை நாம் எல்லா சூழலிலும் நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் எலிசாவை தேடி வந்தார் நாகமான். எத்தனை திரவியங்களை கொண்டு வந்தார்! வண்டி வண்டியாக பொன், வெள்ளி, புத்தாடைகள் இவைகளெல்லாம் சுமந்து கொண்டு வந்தார். ஆனால் அந்த நாகமானை எலிசா வந்து சந்திக்கவில்லை. ஆனால் அந்த நாகமான் எலிசாவின் கால் படிந்த மண்ணை எடுத்து சென்றான். இன்றைக்கு அப்படிப்பட்ட எலிசாக்களுக்கு தான் பஞ்சம். நாகமான்கள் சபையிலே முன்வரிசையிலே உட்கார வைக்கப்படுகிறார்கள். நாகமான்களின் காணிக்கையை ஆசாரியர்கள் விரும்பி ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். எனவேதான் சபையிலே குஷ்டரோகம், சபை எங்கும் குஷ்டரோகமாக இருக்கின்றது. ஆசாரியர்கள் என் வேதத்திற்கு அநியாயம் செய்தார்கள். பாவத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் உள்ள வேற்றுமையை அவர்கள் காண்பிக்கவில்லை. ஆசாரியர்கள் மாத்திரமல்ல, இல்லத்திலே நல்ல ஆசாரியர்களாக இருக்க வேண்டிய பெற்றோர்கள் கூட. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்களிலே ஒவ்வொரு தகப்பனும் தன் பிள்ளைகளுக்கு ஆசாரியனாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை குறித்து டீட்டெயிலாக பிப்ளிக்கல் பேரண்டிங் என்கிற ஒரு காணொலி நம்முடைய சேனல்ல இருக்கிறது. அதை ஏற்கனவே பார்த்திருக்கவில்லை என்றால் நீங்கள் அதை பார்த்து பயனடையும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாம் பெற்றோர்களாக இல்லத்திலே நாம் நல்ல ஆசாரியர்களாக இருக்க வேண்டும். நாம் செல்கின்ற சபைகளிலே நல்ல ஆசாரியர்கள் இருக்கிறார்களா என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதைவிட முக்கியமாக நம்ம இந்த காலத்துல ஆசாரியர்களை தேடுவது கடினமான காரியம். எனவே நாம் நல்ல ஆசாரியர்களை தேடி அலைகிறவர்களாகவும் தீர்க்கதரிசிகளை தேடி அலைகிறவர்களாகவும் இல்லாமல் நாமே அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவரை ஆராதனை செய்கின்ற இடமாக நம்முடைய குட்டி பரலோகமாக நம்முடைய இல்லம் மாறட்டும். அங்கே நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையில் ஒலிவமரக் கன்றுகளைப் போல பந்தியை சுற்றிலும் வளரட்டும். அதன் மூலம் ஆண்டவர் தேவ கோபாக்கினையிலிருந்து இந்த தேசத்தையும் நம்முடைய ஜனத்தையும் நாம் காத்துக்கொள்ள ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்தட்டும். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.